என்னை ஆளாக்கிவிட்ட ஆல் த யூடியூபர்ஸ் அண்ட் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் இந்த இடத்தை அளித்திருக்கும் சகோதரருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நான் சாமிநாதனை தனிப்பட்ட முறையில் அவனை சொன்னோம்னா பெரிய குழப்பமாயிடுச்சு எனக்கு. சுவாமிநாதனா இல்லை வெறும் சாமிநாதனான்னு அதை பிடிச்சி பார்க்குறேன். இங்கே யூ இருக்கு, அங்கே யூ இல்லை, ஒருவேளை இவர் வேற அவர் வேற யாருன்னு என்னன்னு அந்த ஒரு டவுட் வந்தது எனக்கு. ஐ ரியலி அப்ரிஷியேட் அந்த ப்ரொடியூசர்னா அப்படி தான் இருக்கணும், சோகமாக இருக்கணும், சிரிச்சுட்டானா ஒம்பாயிடும். கேஆர்ஜி சார்னு ஒரு பெரிய தயாரிப்பாளர், அவருடைய அண்ணன் சினிமா கம்பெனியில் ஒரு படத்தில் நடிக்கிறேன். ஒரு தடவை அந்த ஹோட்டலில் எப்படின்னா பின்னாடி நடந்து போனோம்னா இந்த ஜன்னல் எல்லாமே பின்னாடி இருக்கிற இந்த ஜன்னல் வழியாக பார்க்கலாம், ஈஸியாக தெரியும். அப்போ பார்க்கும்போது இவர் காலையில் ஒரு பேர்படியாக இருந்தார், குளிச்சு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த செயின் மோதிரம் எல்லாத்தையும் போட்டுட்டு இதை பார்த்துட்டு எல்லாத்தையும் கைட்டி வச்சுடுவார். ஏன்னா அங்கே வரும்போது ஸ்டோருக்கு வரும்போது சோகமாக வருவார். நாங்கள் ஏதாவது கேட்டுட்டா கேட்டிருக்காங்கடா வாங்கி வந்து கொடுப்பான், அவர் வாங்கிட்டு வந்து கொடுப்பான்னு சொன்னதுலேயே நம்ம சாப்பிடவே மாட்டோம், அந்த அளவுக்கு இருக்கு. அது ஐ திங்க் ராத்து தந்திரம்னு படம், விசு சார் டைரக்ஷன். அது மாதிரி சாமிநாதன் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா சோகமாகவே இருக்கும், அப்படிதான் இருக்கணும். அவனை சிரிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் நான், ஏன்னா அவன் ஃபுல்லா உள்ள டென்ஷன் இருக்கு. இந்த படம் 1 கோடிக்கு எடுத்துக்கலாம், 10 கோடிக்கு எடுத்துக்கலாம், 20 கோடிக்கு எடுத்துக்கலாம், எல்லாமே பணம் தானே. இது என்னன்னா கேஆர்ஜி சார் திருப்பி ஞாபகம் வர்றாரு. நான் இப்போ ராவண படத்துக்கு திருச்சிக்கு போறேன். அதான் ஃபர்ஸ்ட் படம் நானும் பிரபு ஒன்னா சேர்ந்து நடிக்கிறோம், சூரப்புலின்னு. அதுக்காக நாங்கள் டேட்டை கொடுத்துட்டேன். அப்போ என்னை கேஆர்ஜி பார்த்துட்டாரு, ஏமான டேட்டை கொடுக்குறோம். இல்லைப்பா நாங்கள் சூரப்புலின்னு படத்துக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், டேய் நல்லா பணம் கொடுக்குற ப்ரொடியூசர், மற்ற அவன்லாம் என்ன பருத்தி கொட்ட புண்ணாக்கா தரான், எல்லாம் பணம் தாங்க தரான்னு சொல்லி. அது மாதிரி தான் இப்போ சாமிநாதனுக்கு சொல்றேன். டோன்ட் திங்க் நம்ம சின்ன படம் பெரிய படம்ன்றதே பேசவே கூடாது. இந்த வாரத்திலே பெஸ்ட் பிக்சர் இதுதான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு, அது வேற விஷயம். ஆனா எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஒரே விஷயத்துல தான் எனக்கு நான் நம்பிக்கையை கொஞ்சம் தள்ளி போட்டுடைய ஒழிய, சாமிநாதன் மேல ரொம்ப அன்பா என்னன்னு தெரியல, என்னை பூஸ்ட் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருந்தார், இந்த போட்டோ போட்டுக்கிட்டே இருந்தார் எல்லாரும். அந்த கூட ஸ்ரீ நிக்கிற மாதிரியும் செஞ்சுட்டார். அதை பார்த்தா நீங்க ரொம்ப பேர் கேட்டாங்க, இல்லை சார் காட்ஃபாதர் மாதிரி படமா சார், ஏன் பாருங்க. இல்லை பக்கத்துல ஸ்ரீ நிக்கிறாரு, நீங்க உட்காந்துருக்கீங்க, அப்போ இது அது ஏன் காட்ஃபாதர்னு சொல்றீங்க? ஏன் நம்ம ஊர்ல படமே இல்லையா? படம் இருக்கும், நம்ம முதலே இருக்கும். எப்பவுமே நமக்கு அது ஒரு பெரிய பெருமை. வெளிநாட்டுக்காரனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கல, நமக்கு ஒரு பெருமை. இப்ப பாருங்க, இந்த படம் தான் நிக்குது, இந்த படம் தான் ஓடுதுன்னு சொல்றாங்கல்ல. சாமிநாதன் சொல்லப்போ எனக்கே ஆச்சரியம். நம்ம படம் நல்லா ஓடுதுங்க, அந்த ஆடியன்ஸ்ல பேசுறாங்க. ஒவ்வொரு ஆங்கிள் அவங்க பேசும்போது நமக்கு ஓஹோ நம்ம தயாராகிக்கணும். ஆனா எனக்கு என்னுடைய 51வது வருஷம், இந்த 51வது வருஷத்துல ராதாரவியை மெயினா போட்டு ஒரு படம் ஓடுதுன்னா அது இந்த கடைசி தொட்டதா. ஸோ இப்ப எனக்கு தைரியம் வந்துருச்சு, தனியா கூட சோலோவும் நடிச்சிடலாம்டா. இது வரைக்கும் வரல. இன்னைக்கு ஏன்னா 2 படமும் ரிலீஸ் நேற்று.
அந்த அகத்தியான ஒரு படத்துல பெரிய வேஷம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் பேனர்ல எல்லாம் கிடையாது. வியாபாரம் இல்லைல்ல, நம்ம வியாபாரம் மூஞ்சிகளை மட்டும் போட்டுட்டாங்க. அவங்க டிசைன் பண்ணது அவங்க வேணாம் யாராவது ரவிங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பார்த்தா அதெல்லாம் சேர்த்து இந்த ஒரே படத்துல போட்டிருக்காங்க. கடைசி தொட்டாலும் வரிசையா இருக்கு. குரு ராதாரவி தான். என்ன ஒருத்தர் கேட்டார், சொல்லுவாங்க சார் நீங்க இதே ட்ரெஸ் தான் ஏன் படத்துல போடுவீங்க, ஒரே ட்ரெஸ் தானே சார் உங்களுக்கு, ஏன் பாருங்க. இல்ல எல்லா ஸ்டில்லுமே இப்படி தானே, அவர் ஒரு நாள் கதையா இருக்கக்கூடாதா, டெய்லியா மாத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் ஒரு ஓரத்தில் நான் வந்து சீனியர் ஆக்டர் அதெல்லாம் சொன்னாங்க, அது வெரி குவாய்ட், படம் முதல்ல ஓடட்டும் அப்புறம் சந்தோஷம் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா நான் என்னை வந்து எத்தனையோ அங்கே வாங்க இங்கே வாங்கலாம் சொன்னார், படம் பார்க்க வாங்க தேட்டருக்கு வாங்க. அதனால் நான் வரமாட்டேன். நான் எனக்கு எப்பயும் அது பழக்கம் கிடையாது. இனிமேல் பழகிக்குது. மெயினாக நடிச்சிருந்தா போய் தான் பார்க்கணும் போல. ஏன்னா ஜனங்க என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியணும்ல. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சகோதரன். ரொம்ப ரொம்ப சின்ன படம் இது. இது சொல்ற அளவுக்கு இந்த சக்சஸ் மீட்டுக்கெல்லாம் வைக்கிற அளவுக்கு பெரிய படம் இல்லை, ரொம்ப சின்ன படம். என்னன்னா சாமிநாதனுக்கு மனசு இருக்குது, அதனால பெருசு பண்ணிக்கிட்டே வர, அதை நான் ஒத்துக்குது. ரொம்ப ஒரு கான்பிடன்ட் டு தி கோர். ஏன்னா அதுக்கு முன்னாடி படங்கள் வந்து எல்லாம் பெரிய பெரிய நோன் ஆர்டிஸ்ட போட்டு எடுத்து சுமாரா போச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த படம் வந்து டாப் ஆஃப் த டவுன் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் சொல்றான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, பரவாயில்லையா நம்ம படத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. சின்ன படம் பெரிய படம்ன்றதே கிடையாது. ஓடனா பெரிய படம், ஓடலன்னா சின்ன படம், அதுதான் கணக்கு. ஏன்னா நிறைய சொல்றோம், தயாரிப்பாளர் அவரு படம் எடுக்க முடியாம போயிட்டாரு, படம் ஓடாத படத்தை எடுத்து செய்ய முடியும். கண்டென்ட் கத்துவாப்புல சாமிநாதன், கண்டென்ட் இருக்கான்னு கேட்போம். அதுல அவர் பெஸ்ட் என்னன்னா அவருடைய ஒய்ஃப் வேற கூட, அவங்க பாதி டெக்னீஷியன் வேற, முழு டெக்னீஷியனா இல்ல பாதி டெக்னீஷியன் அவங்க தான். அண்ட் இதுல வந்து வெரி நைஸ். அங்க ஷூட்டிங் குடும்பமா இருப்போம்னு சொல்ல, அதுதான் அங்க எல்லாருமே குடும்பமா இருந்தா அவங்க அவங்க அக்கா வர்றது, அவங்க சம்சாரம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபேமிலியா அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு ஸ்ரீகிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, அப்கோர்ஸ் இந்த படத்துல ஒரு தாடி வச்சிருக்காங்க வேற, பட் இனிமேல் இப்ப தாடி இல்லாம வந்தாங்க அவ்வளோ அழகா இருக்காங்க. ஆனாப்பா இதே மாதிரி படம் பூரா வந்திருக்கலாம். ஆனா தாடி வைக்கிறது இப்போ ஒரு ஸ்டைல். முதல்லலாம் இந்த தாடிக்குன்னே ஃபேமஸ் யாருன்னா ஜெமினி சார் தான். சோகம் ஆயிட்டாருன்னா உடனே தாடி வந்துடும், எங்கேயும் தான் வரும் டப்பு ஒரு தாடி வந்துடும். ஆனா இப்ப எல்லாருமே தாடி வச்சிருக்கா. இதுல சோகமா இருக்காங்களா இல்ல சந்தோஷமா இருக்காங்களான்னு தெரியல, அதை காமிக்கவும் தெரியல இப்ப வர ஆளுங்களுக்கு. அதனால தாடி வச்சுட்டு எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க. நான் ஸ்ரீகிட்ட சொல்றேன், இஸ் அ வெரி கிரேட் சன் ஆஃப் அ கிரேட் மேன். அதனால சொல்றேன், நீங்க தயவு செய்து தாடி வைக்காம, ஏன்னா தாடி செய்யறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கான் என் மேக்கப் மேன், அவங்களும் ஓடணும்ல, ஒரு தாடி வச்சு ஒட்டிக்க இனிமேல். ஏன்னா நானும் காலையில் ஏந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை ஷேவ் பண்ணு. ஏன்னா நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். என்ன ஸ்கூல் ஆஃப் தாட் பெருசு அப்படி இப்படிலாம் சொல்லவே தெரியல. நோ ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். இதில் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், தாடி வைக்காதீங்க. இன்னைக்கு காஸ்ட்லியஸ்ட் ஃபெலோ ஷாருக் கான் தான் இந்தியாவில். அவரே தாடி வைக்கல, அவரை சொன்னதான் ஒத்துக்குவாங்க. அவரே தாடி வைக்கலையா, நம்மளும் வைக்காம, அவன் வேற நம்ம வேற தெரியாது. அவர் மாசம் வாடகையே 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு பார்த்த நியூஸ். அதனால அவருக்கு எக்ஸஸ் ஆஃப் மணி இருக்கும்போது என்ன செய்யறதுன்னே தெரியாதுன்றது நல்லா தெரியுது பார்க்க.
அவர் அந்த 25 லட்சம் ரூபாய் வாடகைக்கு போகாம ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு கட்டி அவங்க அதுல வளர்க்கலாம், எல்லாரும் உதவி பண்ணலாம், நல்லா இருக்கும். பட் இந்த படம் ஓடுறதுக்கு மெயின் காரணம் யாருன்னா அந்த சாமிநாதனுடைய தைரியம். சாமிநாதன் தான் அவன் நல்ல மனசுக்கு பிரமாதம் ஓடும். இல்லைன்னா நான் இந்த சத்யா எனக்கு சொந்தக்கார மாதிரி சத்யா நொய்யின்னு போன் பண்ணிட்டே இருப்பான். அப்பப்ப எப்பா வந்துருக்கீங்களாப்பா, எப்பா வந்துருக்கீங்களாப்பா, என்னங்கடா இது சத்யா தொல்லை பண்ணானே. அப்புறம் சாமிநாதன் ஒரு பக்கம் ஒரு ஃபோன் வந்து எனக்கு வந்து சொல்லிட்டோம்னா கேட்டுக்கிட்டே இருப்பேன். நேற்று நான் ரெடி ஆகிட்டேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு, நேற்று நான் ரெடி ஆகிட்டு கேட்டேன், சரி நான் எத்தனை மணிக்கு தான் வரணும், நாளைக்கு பார்த்து. ஐயோ அவ்வளோ நேரம் இருக்கு, 24 மணி நேரம் டைம் இருக்கா, நான் நேற்று ரெடி ஆகிட்டேன். இப்போ இப்பெல்லாம் சத்யா வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னடான்னு கேட்டால் ஏதாவது ஒரு இந்த படம் ரிலீஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உழைப்பவர்கள் மட்டும்தான் தேவைன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த ப்ரொடியூசர் சாமிநாதனும் சத்யாலாம். ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோ ஓடினதுக்கு அப்புறம் தான் இவங்க ஓஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஓயறதா இல்லை. ஐ ரியலி அப்ரிஷியேட்.